காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் ஆகிறாரா சிவராஜ் சிங் சௌஹான்? இன்னைக்கு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம். ஜேபி நட்டாவினுடைய பதவிக்காலம் இம்மாதத்தினுடைய முடிவடையக்கூடிய நிலையில இந்த தேசிய தலைவர் பதவிக்கான இந்த ரேஸ்ல எந்தெந்த தலைவர்களோட பேர்லாம் அடிபடுது? குறிப்பா பாஜகவின் புதிய தேசிய தலைவர் ஆகிறாரா சிவராஜ் சிங் சௌஹான்? முழு விவரம் ரமேஷ். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜகவினுடைய புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைத்திருக்கின்றது. தேசிய தலைவராக நட்டா இருக்கிறாரே, பிறகு ஏன் இவரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். நட்டாவினுடைய பதவிக்காலம் இந்த மாதம் ஜூன் மாதத்தோடு நிறைவடைகிறது. எனவே புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சிவராஜ் சிங் சௌஹானை தேசிய தலைவராக தேர்வு செய்ய பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா மத்திய அமைச்சரானார். அவர் மத்திய அமைச்சரான பிறகு ஜேபி நட்டா பாஜகவினுடைய புதிய தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார். பாஜகவினுடைய கட்சி விதியின்படி ஒருவர் 3 ஆண்டுகள் மட்டுமே அவர்கள் தலைவர் பதவியில் நீடிக்க முடியும். அதன் பிறகு அவருக்கு ஒன்று பதவி நீட்டிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது மீண்டும் புதிதாக தேர்வு செய்யப்பட வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது. ஆனால் அப்போது 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஓராண்டுக்கு அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. யாருக்கு? ஜேபி நட்டாவுக்கு டிசம்பர் மாதம் வரை பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. அந்த பதவி நீட்டிப்பும் ஜூன் மாதம் வரை 2வது முறையாக அவருக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. ஏனென்றால் அப்போது பாஜக தேர்தலுக்கு தயாராகி இருந்தது. மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜூன் மாதம் வரை மீண்டும் ஒரு 6 மாதங்களுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. தற்போது ஜூன் மாதத்துடன் அவருடைய பதவி காலம் நிறைவடைய இருப்பதை முன்னிட்டு புதிய தலைவரை தேர்வு செய்ய பாஜக ஆயத்தமாகி வருகிறது. சரி, அப்படி புதிய தலைவரை தேர்வு செய்கின்ற பட்சத்தில் யாருக்கு அதற்கான ரேஸில் இருக்கிறது என்று பார்த்தால் முதலில் இருப்பது மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான் ஏற்கனவே பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவராக தற்போது இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நடைபெற்ற விடிஷா மக்களவை தொகுதியில் சிவராஜ் சிங் சௌஹான் சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு மத்திய அமைச்சரவையிலே மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என்று பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர் பதவிக்கு பதிலாக தேசிய தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கின்றது. சிவராஜ் சிங் சௌஹானை பொறுத்தவரை மத்திய பிரதேசத்தில் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து பல முறை முதல்வராக இருக்கிறார். ஓபிசியை சேர்ந்த மிக முக்கிய தலைவர். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட மத்திய பிரதேசத்தில் 29 மக்களவை தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றி இருக்கிறது. அதற்கு சிவராஜ் சிங் சௌஹானுடைய உழைப்பு மிக முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. எனவே அவரை கௌரவிக்கின்ற வகையில் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு தலைவர் பதவி வழங்க பாஜக முடிவு செய்திருக்கிறது. RSS கூட சிவராஜ் சிங் சௌஹான் தலைவராவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக கூறப்படுகின்றது. இவை மட்டுமின்றி அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு பாஜகவினுடைய பிரதமர் முகமாக யாரை முன்னிறுத்தலாம் என்று பேசப்பட்ட போது 3 பேருடைய பெயர் பேசப்பட்டது. ஒன்று குஜராத் முதல்வராக இருந்த பிரதமர் மோடியினுடைய பெயர், 2வதாக மத்திய பிரதேசத்தில் பல முறை முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹானுடைய பெயர், 3 சத்தீஸ்கர் முதல்வராக இருந்த ரமன் சிங்கினுடைய பெயர்
அந்த 3 பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில்தான் பிரதமர் மோடி பிரதமர் பதவிக்கு அவர் முன்னிறுத்தப்பட்டார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக இருந்தவர் தான் சிவராஜ் சிங் சௌஹான். எனவே அவரை தலைவராக்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று பாஜக தலைமை கருதுகிறது. எனவே அவர் அடுத்த தலைவராவதற்கான வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டாருடைய பெயர் அடிபடுகின்றது. அதற்கு அடுத்ததாக பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளராக தற்போது இருக்கின்ற வினோத் தாவடேனுடைய பெயரும் அடிபடுகின்றது. மனோகர்லால் கட்டாரும் அண்மையில் ஹரியானா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒன்று மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் அல்லது தேசிய தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது. மனோகர்லால் கட்டார் RSS மிகவும் நெருக்கமான ஒரு நபர். அவர் RSS தான் தன்னுடைய பயிற்சியும் பெற்றார். RSS இருந்து நேரடியாக அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக, நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தலைவராக அறியப்படுகின்றவர் தான் மனோகர்லால் கட்டார். அதாவது மனோகர்லால் கட்டார் அவர் ஒரு புல்லட் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த புல்லட்டை ஓட்டுவதில் மிக அவர் திறமைசாலி. பிரதமர் மோடியும் மனோகர்லால் கட்டாரும் அமைப்பு ரீதியான பணிகளை மேற்கொண்டிருந்த போது பிரதமர் மோடியை மனோகர்லால் கட்டார் தான் தன்னுடைய புல்லட்டில் வைத்து ஹரியானா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சென்று தேர்தல் பணிகளை ஆற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக இருப்பவர் தான் மனோகர்லால் கட்டார். எனவே அவருடைய பெயரும் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு அடிபடுகின்றது. மூன்றாவதாக வினோத் தாவடேனுடைய பெயர் அடிபடுவது குறிப்பிடத்தக்கது. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்கள் தேசிய அரசியலில் மிகவும் பரபரப்புக்கு ஒருபோதும் பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், அமித்ஷா அவர்கள் பாஜக தலைவராக இருந்தபோது அவருக்கு ஒரு நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்த தோல்வி உற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பெருவாரியான வெற்றி இல்லை அப்படின்றது காரணமாக வைத்து கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பிலே மாற்றங்களை செய்ய பாஜக திட்டமிட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது சில மாநிலங்களில் அண்மையில் நடந்து முடிந்த சில மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அதில் முதலாவதாக இருப்பது உத்தரப்பிரதேசம், இரண்டாவதாக இருப்பது மகாராஷ்டிரா, மூன்றாவதாக இருப்பது ராஜஸ்தான். ஏனென்றால் இங்கெல்லாம் பாஜக மிக வலுவாக இருந்த ஒரு மாநிலங்கள். 2019ஆம் ஆண்டு இங்கெல்லாம் பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றியது. இப்ப ராஜஸ்தானை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை 25க்கு 25 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கூட 2014 72 தொகுதி, கடந்த 2019ஆம் ஆண்டு 62 தொகுதி, கூட்டணியாக ஒரு 68 தொகுதி என கைப்பற்றியது. ஆனால் இந்த முறை நாம் பாஜகவை நாம் எடுத்துக்கொண்டால் ராஜஸ்தானிலே சுமார் ஒரு 11 தொகுதிகளை கைவிட்டிருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் சுமார் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைவிட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் கூட சுமார் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்கட்சிகளிடம் இழந்திருக்கிறது. எனவே நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய மாநிலங்களில் அமைப்பு ரீதியான சில மாற்றங்களை செய்ய பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதில் முதல் படியாக எங்கெல்லாம் பாஜக சரியாக செயல்படவில்லையோ, எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லையோ அந்த மாநிலங்களினுடைய தலைவர்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்கிற முடிவுக்கு பாஜக தலைமை வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக உத்தரப்பிரதேச பாஜக தலைவருடைய ராஜினாமா கோரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நேற்றைக்கு ஒரு செய்தி வெளியானது நமக்கு நன்கு தெரியும். மகாராஷ்டிராவில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தேவேந்திர பட்னவிஸ் முன்வந்தார். எனவே அதனை தொடர்ந்து பல்வேறு அமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொள்ள பாஜக திட்டமிட்டிருக்கிறது. வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.